ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த மாதிரி செடி உங்கள் வீட்டை சுற்றியோ இருந்துச்சுன்னா உங்கள் கண்ணு முன்னுக்கு பார்த்தீங்களோ இதை விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் தான் குப்பை மேனி கீரை. நம்ம வீட்டு பின்னால் தானாகவே தலைன்னு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குப்பை மேனி கீரைனா அது குப்பையில் தான் வளரும்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், குப்பைன்னு சொல்ல முடியாது, விடுபட்ட இடம் இருக்குதுங்களா நம்ம வீட்டை சுற்றி, அங்கெல்லாம் தானாகவே வளரும். இது அதிகமான மருத்துவ குணம் நிறைஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அல்சர் உள்ளவங்க, அப்புறம் கெஸ்ட்ரிக் உள்ளவங்க இதெல்லாம் நல்லா சமைச்சு சாப்பிடலாம் இந்த கீரையை. அப்புறம் சொறி சிரங்கு உள்ளவங்க கூட இதை உணவாகவும் எடுத்துக்கலாம். இதை அரைச்சும் அது மேலுக்கு கூட பூசி வரலாம். அவ்வளோ சக்தி வாய்ந்த, அதாவது மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு காய்கறி தான் இது, அதாவது கீரை வகை தான் இது. நம்ம வீட்டில் சும்மாவே சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா பழகி வச்சுது, அதனால் நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவோம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இப்போ நான் இந்த கீரையை சமைக்க போகிறேன் எப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக சமைச்சிடலாம். ரொம்ப சுவையான ஒரு கீரை இது. மருத்துவ குணம்னு சொல்லிட்டு சில பேர் அப்படின்னு வாந்தி வரும், ஆனால் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்கும். சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லோரும் சாப்பிட்லாம். இப்போ நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு 5 எடுத்துகிட்டு அப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா கழுவி 5 இப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 தான் குறைஞ்சி வந்துருச்சு. சமைச்சதை இன்னும் குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவிய தேங்காய்ப்பூ, காய்ந்த மிளகாய் சிறிதளவு, வெங்காயம் சிறிதளவு, அப்புறம் பூண்டு. எல்லாம் எவ்வளோ கீரை நம்ம சமைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், கூடவும் குறைச்சும் போட்டுக்கலாம். அப்புறம் கடுகு தாளிப்பு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சமைக்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு எண்ணெய், சிறிதளவு கடுகு தாளிப்பு, பூண்டு, வெங்காயம். இது கொஞ்சம் நிறம் மாதிரி வந்ததும் காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினதும் கீரையை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிறிதளவு உப்பு, கொஞ்சமாக நீர் சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அடுப்பு அடிச்சுக்க போகிறேன். அடுப்பு அடிச்சுட்டு துருவிய தேங்காய் பூ அதில் போட்டுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கீரை. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டை சுற்றி இந்த கீரை இருந்துச்சுன்னா விட்டுறாதீங்க. உடனே பறித்து இப்படி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உடனே சமைச்சிடலாம், உடனே சாப்பிடலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ப்ளே பண்ணிவிட்டு விட்டுக்காச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமான ஒரு உணவு, சத்துணவு இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.